ஆஃப் த ஃபாலோயிங் எக்ஸிபிட் ஒன்லி +3 ஆக்சிடேஷன் ஸ்டேட். ஸோ இதுல எதுல வந்து +3 ஆக்சிடேஷன் ஸ்டேட் மட்டும் இருக்கும்ன்றத கேட்டிருக்காங்க. சரிங்களா? இது யுரேனியம், தோரியம், ஆக்டீனியம் அண்ட் இது வந்து புரோட்டாக்டினியம். கரெக்டுங்களா? இதுல நம்ம வந்து +3 அப்படின்றத வந்துட்டு நம்ம உங்களுக்கு நான் ஃபர்ஸ்டே அந்த நோட்ஸ்லயே நான் கொடுத்துட்டேன். +3 வந்துட்டு யாரு வந்து ஷோ பண்ணிருப்பானா ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ்ட் பாருங்க. +3 அலோன். +3 அலோன்னா ஆக்டீனியமும் லாரன்சியமும் தான் வந்துட்டு +3 ஆக்சிடேஷன் ஸ்டேட்டை வந்து ஷோ பண்ணும். ஸோ இங்க வந்து லாரன்சியம் கொடுக்கல, ஆக்டீனியம் தான் கொடுத்துருக்காங்க. அப்போ ஆப்ஷன் சி தான் கரெக்டான ஆன்சர். பாருங்க, அந்த ஆக்சிடேஷன் ஸ்டேட்ஸ் மட்டும் தெரிஞ்சிருந்தா போதும், அதோட ரொட்டீன் அதோட பேட்டர்ன் தெரிஞ்சிருந்தாலே போதும், ஈஸியா நீங்க வந்து இதுக்கு ஆன்சர் பண்ணிடலாம் அந்த கொஸ்டினுக்கு. சரிங்களா? ஓகே. ஸோ 5th கொஸ்டின் பார்க்கலாம். விச் ஆஃப் த ஃபாலோயிங் எலிமெண்ட்ஸ் ஷோ மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் டிஃப்ரெண்ட் ஆக்சிடேஷன் ஸ்டேட் இன் இட்ஸ் காம்பவுண்ட்ஸ்? அதாவது எது வந்து மேக்ஸிமமா ஷோ பண்ணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இந்த கொஸ்டின் ரொம்ப ரொம்ப ஈஸி. எப்படி சொல்றேன் பாருங்க. கெட்லோனியம் யாரு? லாந்தனாய்டு. எல்ஏ லாந்தனாய்ட்ஸ்ல. யூரோப்பியம் EU அதுவும் லாந்தனாய்ட்ஸ். ஒரே ஒரு எலிமெண்ட் மட்டும்தான் வந்து ஆக்டினாய்ட்ஸ், அமெரிசியம். ஸோ அதுவும் வந்து நிறைய வேரியபிள் ஆக்சிடேஷன் ஸ்டேட்டை ஷோ பண்ணக்கூடியதை நம்ம பார்த்தோம். யாரு? NP நெப்டியூனியம், புளூட்டோனியம், கரெக்டுங்களா? அதுக்கப்புறம் அமெரிசியம். ஸோ இவங்க 3 பேர் மட்டும்தான் என்ன பண்ணுவாங்க, NPA அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அந்த நிமோனிக்ல கூட. ஸோ NPA தான் என்ன பண்ணுவாங்க, அதிக ஆக்சிடேஷன் ஸ்டேட்டை வந்து ஷோ பண்ணுவாங்க. ஸோ ஆப்ஷன் டி தான் இதுக்கு கரெக்டான ஆன்சர்.